உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சிறகடிக்க ஆசையை பொறுத்த வரைக்கும் முத்து வந்துட்டு எவ்வளவு கோவக்காரராக இருந்தாலும் அவர் மனசில் எதையும் வச்சுக்காம நேருக்கு நேராக பேசிட்டு அதே அளவில் எவ்வளோ அன்பை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அன்பையும் காட்டக்கூடியவராக இருக்கார். ஸோ அவரோட இந்த குணம் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட சேனலில் டெய்லி பேசிஸில் எல்லா சீரியல்ஸோட அந்த ரிவ்யூவும் வரப்போகுது. அதனால் நீங்கள் ஆளுங்கிற பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளார போகலாம். ஏற்கனவே சீதாவும் மீனாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லையா? இதில் மீனா சீதாவை அடிக்க கூட செஞ்சுட்டாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்லையும் போய் அவங்க அதே யோசனையிலேயே நம்ம இது வரைக்கும் சண்டையே போட்டதில்லை, இருந்தாலும் அக்கா நம்மளை இப்படி அடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே தப்பாக அங்கே இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நமக்கு மைண்டே சரியில்லை, மனசும் ஒரு மாதிரி இருக்குது, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு ஹாஃப் டேயில் கிளம்பி போகிறாங்க. ஸோ போய்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா ஆந்தி வேலை ஸ்ருதியை மீட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ருதி பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க சீதா. ஸோ ஸ்ருதியாக போய் கூப்பிட்றாங்க. என்ன சீதா பார்த்துட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க அப்படின்னு. சாரி ஸ்ருதி, நான் கவனிக்கல அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஏன் உடம்பு எதுவும் சரியில்லையா? உன் முகமே ஒரு மாதிரி இருக்கே, என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே இப்போ சீதா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ முத்துவுக்கும் அருணுக்கும் நடந்துகிட்ருக்க இந்த பிரச்சனையை பற்றி அவங்க சொல்லி மாமா ஆளை விட்டு அனுப்பி, அதுவும் அடியாளுங்களை விட்டு அனுப்பி என் வீட்டுக்காரரை அடிச்சிட்டாரு. இதை போய் நான் கேட்டதுக்கு மீனாவும் என்னை கோவப்பட்டு அவளும் என்னை அடிச்சிட்டா. ஸோ இது அக்கா என்னை அடிக்கலாம், அதுக்கெல்லாம் உரிமை இருக்குது, ஆனாலும் அதையும் தாண்டி அதில் உண்மைன்னு ஒன்று இருக்கணும்ல. இப்படி அவள் புருஷனுக்கு அவள் சப்போர்ட் பண்ணும்போது நான் என் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சீதா சொல்லி கொஞ்சம் அழற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எப்பயுமே படன்னு மனசில் எதையுமே வச்சுக்காமல் சூப்பராக பேசக்கூடிய ஒரு ஆள். அவங்க என்ன சொல்லிடுறாங்க, ஒரு நிமிஷம் சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே சீதாவுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன ஸ்ருதி, நான் இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்கேன், நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்னோடனே, ஏன் சீதா உனக்கு புரியவே இல்லையா? இவ்வளோ நாள் நான் கொஞ்ச நாள் தான் இருக்கேன், நீ இதுக்கு முன்னாடியே உங்கள் மாமா பற்றி உனக்கு தெரியாதா? முத்துவை பற்றி நீ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிற அப்படின்னா அது கண்டிப்பாக தப்பு தான். நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். முத்து இப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. எதுனாலும் நேருக்கு நேராக தான் அவர் போய் சண்டை போடுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நேராக தான் ஃபேஸ் பண்ணுவார். இப்படி இன்னொருத்தர் மூலமாக ஆள் விட்டு அடிக்கிற அளவுக்குலாம் அவர் போகவே மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன ஸ்ருதி சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஒரு நிமிஷம் சீதா, நான் உன் ஹஸ்பண்டை பற்றி தப்பாலாம் நான் சொல்ல வரல, அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நீ என்ன ஏதுங்கிறத நீ தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் முத்துவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், எனக்கே இவ்வளோ தெரியுது அப்படிங்கும்போது நீ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டாமா? நீ இப்போ யோசிக்கிறதே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல்லாருன்னு மூஞ்சில் அரைஞ்ச மாதிரி ஒரு இதை சொல்லிடுறாங்க. சரி, இதுக்கப்புறமா சீதா யோசிக்கிறாங்க. ஸோ ஸ்ருதியே இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம தான் ஒரு நிமிஷம் நம்ம மாமாவை சந்தேகப்பட்டோமா? நமக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்க நம்ம மாமா, இதில் என்ன உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அருண் தான் இன்னும் பழைய மாதிரியே இருந்து மாமா மேலே கோவத்தோடையே இருக்காரா? நம்ம தான் அவசரப்பட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா சீதாவோட தம்பிக்கிட்டே இருந்தே கால் வருது. ஸோ அவன் கால் பண்ணி பேசினோடனே, ஹலோ சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே இது எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஏங்கா, நான் உங்கள் 2 பேர்த்துக்கிட்டே எவ்வளவோ சண்டை போட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் 2 பேரும் இது வரைக்கும் சண்டையே போட்டதில்லையே, நீங்கள் இந்த மாதிரி பண்ணது நியாயமா? நீயே சொல்லு, நீ எதுக்கு அக்காவை எய்த்தெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லைடா, நீ எங்ககிட்ட சண்டை போட்டிருக்கதான் எனக்கே இது கஷ்டமாக தான் இருக்குது. அக்காவுக்கு என் மேலே அடிக்கிறதுக்கு உரிமை இருந்தாலும் அது உண்மை என்னன்னு தெரியல, எனக்கே இப்போ குழப்பமா இருக்குது அப்படின்னு. நீ குழப்பிக்காத சீதா, இதில் மாமா மேலே தப்பே இருக்காதுன்னு தான் எங்கள் எல்லாருக்குமே தோணுது. நீ மட்டும் ஏன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு. சரி, நான் என்னங்கிறத பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையும் கட் பண்ணிடுறாங்க. ஸோ வீட்டில் பார்த்தா சீதா ரொம்பவும் குளிர் காய்ச்சலில் படுத்திருக்காங்க. இது தெரியாத விஜயா என்ன பண்ணிடுறாங்கன்னா, சாப்பாடு போய் தேடி பார்த்துட்டு அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னோடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுது. பெரிய மகாராணி இவ சாப்பாடு கூட சமைக்காமல் இப்படி படுத்து கிடக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜக்கு நிறைய தண்ணியை எடுத்துகிட்டு அப்படியே மேலேயே ஊற்றிடுறாங்க. ஸோ ஊற்றின உடனே இவங்க எழுந்திரிச்சு அந்த குளிரில் நடுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதை கூட அவங்க கவனிக்கல. என்னடி இந்த நேரத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்க, சாப்பாடு எதுவுமே செய்யாமல் இருக்க, பசிக்காதா? எல்லாரும் டைமுக்கு வந்துட மாட்டாங்களா? மனோஜ் இப்போ வந்துருவானே, அவனுக்கு பசிக்கும்ல, அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்பவும் இவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்கும்போது கிச்சன்லேருந்து அந்த சைடு முத்து வராரு. பார்த்துட்டு இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. வேகமாக அவங்க கையில் வச்சுருந்த அந்த ஜக்கையை பிடிங்க அவங்க அம்மாவே அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிடுறாரு. ஸோ இதை அங்கேருந்து ஸ்ருதியும் வந்துடுறாங்க வீட்டுக்கு. ஸோ அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. வந்தோடனே என்னடா முத்து
முத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோடனே வேகமாக ஸ்ருதியும் வந்து என்னாச்சு என்னங்க உடம்பு இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி தொட்டு பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை ஸ்ருதி காய்ச்சல் அதனால தான் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு அப்போ தான் தெரியுது மீனாக்கு காய்ச்சல்னே. ஸோ அவங்க முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. சரி என்னதான்டா காய்ச்சல்னு ஏமா அப்படி தண்ணியோட நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தண்ணியை கொண்டு வந்து என் மேலே ஊற்றிட்டாங்க மாமா அப்படின்னு சொன்ன உடனே முத்துவும் கோவத்தில் சொல்லிடுறாரு. என்ன எப்படி இருக்கான்னு கூட தெரியாமல் அவங்களுக்கு சமைச்சு வச்சா மட்டும் போதுமா, என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு தெரியாமல் தண்ணியை தூக்கிட்டு வந்து ஊற்றிட்டாங்கப்பா, அதனால தான் கோவத்தில் நானும் அதை எடுத்து அடிக்க கை ஓங்கிட்டேன் அப்படின்னோடனே இப்போ என்ன விஜயா கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே மாட்டியா, மனுஷரை முதல்ல மனுஷராக நான் மதிக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு எதுவுமே புரியலை, ஒரு 7 நிமிஷம் அமைதி ஆயிடுறாங்க. மனோஜ் ரோஹிணிக்குமே கூட இது கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு காய்ச்சலில் இருக்க பொண்ணுன்னு தெரியாமல் இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு கோவம் வந்துடுது. ஸோ இவங்களும் பயங்கரமாக எப்பவும் பேசுகிற மாதிரி அவங்க ஸ்டைல்லே திட்டிடுறாங்க. ஸோ சீதா வந்துட்டு இப்போது ரொம்பவும் குழப்பத்தில் இருக்காங்க. அருண் வந்துட்டு மாறிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அருணோட அந்த இது அப்படிங்கிறது சீதாக்கு தெரிய தான் போகுது. அப்போ எப்படி ஆக போகுது என்னங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய எபிசோடில் தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றின மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.